எங்களுக்கெல்லாம் வருத்தம் தான்ப்பா. ஏன்னா மோடி அவர்களை நீங்கள் கண்கள் கவனிச்சிட்டீங்க. எந்த மோடியை? 25 கோடி பேரை வறுமை கோட்டிலேருந்து மீட்டுட்டு வந்த மோடியை, ஏழை பெண்களுக்கு கழிப்பறை கட்டி கொடுத்த மோடியை, ஏழை பெண்களுக்கு இலவசமாக கேஸ் சிலிண்டர் கொடுத்த மோடியை, எக்கனாமியில் 10வது பொசிஷனில் இருந்த இந்தியாவை 5வது இடத்துக்கு கொண்டு வந்த மோடியை, இந்தியாவுக்குள்ளேயே கரோனா வேக்சினை தயாரிக்க வச்சு ஏகப்பட்ட பேரோட உயிரை காப்பாற்ற முடியும். விவசாயிகளுக்கு சிறுதானிய ஆண்டு அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்து விவசாயிகளுக்கு வாழ்க்கை கொடுத்த முடியும். நீங்கள் கண்கலங்க வச்சிட்டீங்களே அப்படிங்கிறது தான். பட் என்னையோ மோடி ஒன்றும் தோக்கலை, அவர் தான் அடுத்த பிஎம் ஆக போறாரு. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ண அந்த 234 எம்பிஸ் உங்களுக்கு என்ன பண்ண போறாங்க? வெளிநடப்பு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டுக்குள்ள அமளியில் ஈடுபடுவாங்க, வன்முறை பண்ணுவாங்க. கடந்த 10 வருஷத்துல பண்ண சூப்பரான ஆட்சியில உலகமே இந்தியாவை பார்த்து தலைவணங்கிட்டு இருக்கு. ஆனா அதே உலகத்தோட பார்வையில பார்லிமெண்ட்ல அடிதடி பண்ணி அசிங்கமா கெட்ட பேர் வாங்கி கொடுப்பாங்க. அப்புறமா இந்தியன் பொலிட்டீஷியன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கரப்ட் அப்படின்னு ஸ்டேட்டஸ் கிட்ட ஷேர் பண்ண போறீங்க. ஏன்னா நீங்க தானே அப்படிப்பட்ட பொலிட்டீஷியன்ஸை தேர்ந்தெடுத்து அமைச்சது. ஸோ அமளியில் ஈடுபடுறதும் கடந்த 10 வருஷத்தில் நல்ல வளர்ச்சி, நிறைய திட்டங்கள் இந்தியாவுக்கு வந்தது. சரிங்களா? இனிமேல் அந்த மாதிரி திட்டத்தெல்லாம் நிறைவேற்ற விடாம நம்மளுடைய வளர்ச்சியை, உங்க குழந்தைங்க இருக்கிற இந்தியாவோட வளர்ச்சியை ஸ்லோ டவுன் பண்றதை தவிர நீங்க ஓட்டு போட்ட அந்த எதிர் சைடில் இருக்கிற 234 பேர், 234 எம்பிஸும் வேற எதுவுமே உங்களுக்கு பண்ண போறது இல்லை. ஏண்டா உங்களுக்கு வாக்களிச்சோம் அப்படின்னு நீங்க தலையில் அடிச்சுக்க போறீங்க. இன்னும் கொஞ்ச நாள்லயே அது நடக்க போகுது. வேற ஒன்றும் பெருசா நீங்க சாதிச்சிடல.